Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தாவிக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் பிரச்சாரத்தின் போது ஒன்று சொல்லிவிட்டு இப்போது வேறொன்றை செய்துவிட்டார் என்று தமிழக விவசாயிகள் கொதிக்கின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதாக விஜய் நேற்று அறிவித்தார். சொற்ப அளவிலான விவசாயிகள் மிகவும் குறைந்த அளவிலேயே பலனடையும் வகையில் விதிமுறைகளை வகுத்திருந்தார். 50,000 ரூபாய் கடன் வாங்கிய குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் கடன் அப்படியே தள்ளுபடியாகும். ஆனால் அதற்கு மேல் கடன் வாங்கியவர்களுக்கு 40,000, 30,000, 20,000, 10,000, 5,000 ரூபாய் என மிக சொற்ப தொகை மட்டுமே மொத்த கடனில் இருந்து தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே சிறு விவசாயி என்றால் இன்னும் மோசம். 50,000 ரூபாய் வரை கடன் வாங்கியவர்களுக்கு வெறும் 25,000 ரூபாய் தான் தள்ளுபடி. அதற்கு மேல் கடன் வாங்கியவர்கள் நிலை படுமோசம். 5,000 முதல் 20,000 வரையிலான தொகை மட்டுமே தள்ளுபடியாகும். தமிழக விவசாயிகள் பல 100 கோடி ரூபாயை கடனாக வாங்கி குவித்துள்ளனர். ஆனால் தாவேக வெறும் 2,044 கோடி ரூபாயை தான் இந்த அறிவிப்பில் தள்ளுபடி செய்கிறது. இதுதான் தமிழக விவசாயிகளை கொந்தளிக்க வைத்துவிட்டது. விஜயை நம்பி ஓட்டு போட்ட விவசாயிகள் நொந்து போய்விட்டனர். உண்மையில் பிரச்சாரத்தின் போது விஜய் சொன்னதே வேறு. 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றார். 1,00,000 ரூபாய் வாங்கினாலும் அப்படியே தள்ளுபடியாகிவிடும் என்றார். ஆனால் இப்போதுள்ள திட்டப்படி 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிய சிறு விவசாயிக்கு வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடியாம். அதேபோல் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருந்தால் பாதி அளவு கடனை தள்ளுபடி செய்து விடுவோம் என்று பிரச்சாரத்தில் விஜய் அறிவித்திருந்தார். உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள், அதில் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. இந்த விஜய நீங்க 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். மக்கள் காசிலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன். திமுக மாதிரியெல்லாம் இல்லை, நாங்க சொன்னதை செய்வோம், ஒன்று சொல்லிட்டு வேறு ஒன்று செய்கிற ஆள் இல்லைன்னு டயலாக் விட்ட விஜய் தள்ளுபடி என்ற பெயரில் எங்கள் காதில் பூ சுற்றி விட்டார் என்று ஆதங்கப்படுகின்றனர் விவசாயிகள். பிரச்சாரத்தில் மட்டுமல்ல, விஜயின் அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கையிலும் கடன் தள்ளுபடி அம்சம் தெளிவாக இடம்பெற்றிருந்தது. அதாவது தாவேக தேர்தல் அறிக்கையின் பொருள் 5 விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலம் என்ற தலைப்பு வருகிறது. அதில் முதல் பகுதியாக விவசாயிகள் நலம் பிரிவில் முதல் அறிவிப்பே பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்புதான். அதில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கும் பயிர்க்கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று மிக தெளிவாக விஜயின் தாவேக கூறியுள்ளது. ஆனால் இப்போது அப்படியே உல்டாவாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் விஜய். மாபெரும் நம்பிக்கை துரோகம், மிகப்பெரிய ஏமாற்று வேலை, இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் தயாரா இருக்கணுமா சிஎம் சார் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சாடியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் விஜயை கடுமையாக விளாசினார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மறைக்கவே கடன் தள்ளுபடி, அதையும் ஒழுங்கா செய்யவில்லை. நாங்கள் ஒரே நேரத்தில் 12,110 கோடி ரூபாய் அளவு விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வோம். இவர்கள் வெறும் 2,044 கோடியை மட்டும் தள்ளுபடி செய்துள்ளனர். தேர்தல் அறிக்கையில் நிலத்தை அளவுகோலாக எடுத்துவிட்டு இப்போது கடன் தொகையை அளவுகோலாக எடுத்திருப்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஏற்பிடித்த உழுத விவசாயி என்ற முறையில் சொல்கிறேன், விவசாயிகளை ஏமாற்றும் எந்த அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என்றார். அதேபோல் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் 100% பயிர்க்கடன் என்று சொல்லிவிட்டு அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் விஜய். எதற்கு இத்தனை பித்தலாட்டங்கள், எதற்கு இத்தனை பொய் வாக்குறுதிகள்? அப்பாவி மக்களை ஏமாற்றும் அளவு அப்படி என்ன முதல்வர் பதவி மீது உங்களுக்கு வெறி என்று ஆவேசம் காட்டியுள்ளார். விஜய் அறிவிப்புக்கு எதிராக கூட்டணியில் உள்ள கட்சிகளுமே இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்துவிட்டன. டெல்டா உட்பட மாநிலம் முழுதும் பல இடங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திலும் இறங்கியுள்ளனர்.
தான் சொன்னது போல் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து விஜய் புதிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் சார்பில் கடந்த 18ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த போராட்டம் இன்றைக்கு தஞ்சாவூரில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு கடன் தள்ளுபடி என்பது இந்த போராட்டத்தின் வாயிலாக நேற்று மாதம் அறிவித்திருக்கிறார்கள். அது எந்த வகையிலும் சிறு குறு விவசாயிகளுக்கு கூட பயனில்லை, பெரிய விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி கிடையாது. ஆனால் தேர்தல் கால வாக்குறுதியிலே தாவைக்காரனுடைய தலைவர் கூறினார், நாங்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி, இதர விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று அறிவித்தார். அதற்கு மாறாக இன்றைக்கு சீலிங் வைத்து, பணத்தின் சீலிங் வைத்து என்று அறிவித்திருப்பது இதுவரை வரலாற்றில் இல்லாத நிகழ்வு. ஆகவே அந்த தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. அறிவித்த அடிப்படையில், தேர்தல் கால வாக்குறுதி அடிப்படையில் கடன் தள்ளுபடி உடனடியாக செய்யப்பட வேண்டும். புதிய கடன் கொடுப்பதற்கான நிபந்தனை எல்லாம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த அல்லது மானிய விலையில் பழைய விலையில் வழங்கிட ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு நேற்று விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி அறிவித்துள்ளது. அந்த கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. ஏனென்றால் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கர் வரை முழு தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் 50% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது தலைகீழ் மாறாக ஒரு விவசாயிகளுக்கு 5000 மட்டும் கிடைக்கும் வகையில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனையடைந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு ஏக்கர் சாகுபடி செய்ய ஸ்கேல் ஆஃப் பைனான்ஸே 40,000 to 75,000 வரை பயிருக்கு தகுந்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 50,000 வந்து தள்ளுபடி என்றால் ஒரு ஏக்கருக்கு கூட தள்ளுபடிக்கு உண்டான தொகை அறிவிக்கப்படவில்லை. ஆகையால் விவசாயிகளுக்கு இதனால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இருந்த போதிலும் விவசாயிகளுக்கு 5 வருடங்களாக இன்சூரன்ஸ் பணம் எதுவுமே கிடைக்காம விவசாயிகள் பரிதவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் விவசாயிகள் அதிக அளவில் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம் தான் மிச்சம் உள்ளது. ஆகவே அரசு மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தது போல 5 ஏக்கர் வரைக்கும் முழு தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் 50% தள்ளுபடியும் சொல்வது போல் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் விவசாயம் பாதிக்கும், உற்பத்தி பாதிக்கும், கொள்முதலுக்கு பாதிக்கும். விவசாயிகள் குறுவை சார்பி சாகுபடி செய்ய இயலாது என்பதை விவசாய சார்பாக தெரிவித்துக் கொண்டு உடனடியாக அரசு மறுபரிசீலனை செய்து அறிவிக்க வேண்டும் என்று டேட்டா விவசாய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.